பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும். சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என் கூட இல்லையோ அப்படின்ற சந்தேகம் வந்து சிலருக்கு எப்பொழுது வரும் அப்படின்னு சொன்னா, தீமையாய் நடக்கும்போது வரும். அந்த எல்லாம் எதிராய் நடக்கும்போது மற்றவங்க கேட்கும்போது, ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் இருந்தா எப்படி எப்படி எப்படின்னு கேட்க. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் இருக்கிற படகுலே கடல் தண்ணீர் உள்ளே வந்தது, ஆபத்துகள் வந்தது, சீற்றம் அதிகமா இருந்தது. ஆனா முடிவில் வேதம் சொல்லுது, ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவே இல்லை. ஒருவேளை ஆண்டவர் என் கூட இருந்தா இதெல்லாம் எப்படி நடக்கணும்? இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கூட இந்த வார்த்தை உங்களை பார்த்து கேட்கலாம், ஆண்டவர் உங்க கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் உனக்கு இதெல்லாம் நடக்குது, நீ ஜெபிக்கிறவங்க தானே, நடக்கக்கூடாது இல்ல, ஏசு ஏசுன்றியே, ஏசு என் கூட இருக்கிறாருன்னு சொல்றியே, எப்படி நிரூபிக்கிற, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுடைய மனதை வருத்தப்படுத்தி இருக்கிறார்களே. ஆனால் ஒன்று நீங்கள் எப்பொழுதும் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களோட கண்டிப்பா இருக்கிறாரு. ஆண்டவர் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில புயல் வரும், ஆண்டவர் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அவமானங்கள் வரும், ஆண்டவர் உங்களோடு இருந்தாலும் தோல்விகள் வரும். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், முடிவிலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். அதனால முடிவு வந்து கண்டிப்பா வந்து எப்படிதான் இருக்கும்னா, நமக்கு சாதகமாய் தான் அமைய போகுது.